தமிழ் சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான விவாதங்கள் எப்போதுமே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 1960களில் அறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னணி நடிகர்கள் இணைந்தது முதல் இன்று வரை பல பிரபல நடிகர்கள் அரசியலில் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர், எஸ். ராஜேந்திரன், விஜயகாந்த், கமலஹாசன், சரத்குமார் போன்றோர் அரசியலில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இந்த வரிசையில் தற்போது தமிழ் சினிமாவில் பல படங்களில் காமெடி வேடங்கள் நடித்த நடிகர் ஜெயமணி சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் தமிழ் சினிமா நடிகர்கள் அரசியலில் வெற்றியடைய முடியாத காரணத்தை பற்றி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பின்னாடி எந்த நடிகருமே அரசியலில் பெரிதாக வரல. எம்ஜிஆர் மக்களோடு மக்களாக இருந்தார். கேப்டன் விஜயகாந்த் கூட அதற்கு பிறகு சினிமா நடிகர்களுக்கு உதவினார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஜய் அண்ணா, அஜித்தோ யாருமே பார்த்தோன்னா லாயக்கே கிடையாது. கெரியரை வைத்து தனியாக கேரவனில் சாப்பாடு தின்னுட்டு போய்விட்டாங்க. முதல்ல சினிமாவில் ஒழுங்காக பார்த்துக்கங்க, அப்புறம் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம், அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இப்போ ஜெயமணி அவர்கள் தெரிவிச்சிருக்கார். தற்போது பல நடிகர்கள் ஒரே தேர்தலில் முதல்வராகிடலாம் அப்படின்ற விருப்பத்தோட சமூக சேவை மற்றும் மக்கள் சேவை செய்வது தவிர்த்துறாங்க. இவர்களின் அரசியல் முயற்சிகள் பெரும்பாலும் வீணாகி மக்கள் நட்பையும் விருப்பத்தையும் பெற முடியாமல் இருக்குது. நடிகர்கள் மக்களோடு நேரடியாக பழக மாட்டாங்க. அவங்க எப்போதுமே மேலே அகங்காரத்தில் நடந்துக்கிடுவாங்க. சிலர் வேனில் இருந்து பிரச்சாரம் செய்து பிறகு போய்விடுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசும் பொழுதில் அவர்களோடு நிற்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெற்றி அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஜெயமணி எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய ஹீரோ நடிகர் சம்பவத்தை பகிர்ந்தார். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஷாட் முடிந்ததும் ரசிகர்கள் அவரை பார்க்க வந்தாங்க. ஆனால் அந்த நடிகர் பவுன்சர்களை கூப்பிட்டு ரசிகர்களை விட்டு அடிச்சிட்டார். இதுவே அவரது மக்களிடம் நட்பற்ற தன்மையை காட்டுது. அந்த நடிகர் சிஎமாகவும் ஆசைப்படுறாராம். ஆனால் மக்களோடு அவர் வரவே கஷ்டப்படுறாரு, வரவும் மாட்டார் அப்படின்னு ஜெயமணி சொல்லியிருக்கார். ஜெயமணி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரவிவந்துட்டுருக்கு. நடிகர்களுடைய கெரியர் வெற்றியடையும் பொழுது மக்கள் நட்பை மதிப்பையும் பெறுதல் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நடிகர்கள் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.